சில இடத்துல நான் அவங்க நேற்று அவங்கள பார்த்து அடிச்சிருப்பேன். நயன்தாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வித்தியாசமான பொருளை பார்த்தா பாலசருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களாம் நம்மளை பார்த்தா அப்பா தளபதி அப்பா அப்படின்றானுங்க. உள்ளுக்குள்ள உண்மையிலே எனக்கு நம்ம இந்தியா கிளிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதுவரை பேட்டி கொடுக்கல, இந்த வாட்டி பேட்டி கொடுத்துருக்குறேன். இனி அடிக்கடி இந்த மாதிரி பேட்டி கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும். ஒரு மலையாள படத்துக்காக கல்பட்டா அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். தண்ணி இருந்துச்சுன்னா கேமரா வைப்பாங்க, அதெல்லாம் நடந்து போனால் தண்ணி தெரிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபைட் பண்ணுறதா இருந்தால் மேலேருந்து கீழே விழுங்கடா அப்போ தான் தண்ணி தெரியும் அப்படின்னு சில ஷாட்லாம் வைப்பாங்க. நான் ஒரு பாலத்து மேலே ஒரு தண்ணியில் விழுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. விஜயராகவன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அடிக்கும்போது நான் தண்ணியில் பாலிங் பண்ணணும். அந்த ஷாட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டேன், என்னங்க தண்ணி இப்படி ரொம்ப மோசமாக இருக்குன்னு கேட்டேன். இது தண்ணி கிடையாதுப்பா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவு நீருப்பா அப்படின்னாங்க. நம்மளுக்கு இந்த கெமிக்கல் நம்மளுக்கு உடம்புல செட் ஆகாது. அது சின்னதாக பொறிவாகி பெருசாகி டோட்டலாகவே என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு அந்த மாதிரி இடத்துல. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி தலையில் கர்ச்சிப்பு கட்டிட்டுலாம் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பாலசாட்டை அறிமுகமானதுலேருந்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஃப்ளாங்காக இருந்தால் தான் ஒரு வித்தியாசமாக நல்லபடியாக இதாக பண்ணார். இல்லை குரல் எனக்கு நல்லா இருந்துச்சு குரல். ஆனால் இப்போ சேர்ந்தோடனே ஒவ்வொரு படத்துலையுமே கற்ற சொல்கிறாங்க. கத்துனா உள்ளேருந்து கற்ற சொல்கிறாங்க. எல்லாமே கட்டாகுது, ஒரு வாரத்தில் சரியாகுது, திரும்பி போய் கத்துறேன். ஸோ இதே மாதிரி தான் மாறி மாறி வருது. அப்போ முன்னாடி எம்ஜிஆர் படங்கள் நாடோடி மன்னன், வணங்காமடி, அப்புறம் உத்தம புத்திரன், இந்த மாதிரி படங்களில் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கெல்லாம் டூ போட்டு ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் அவங்க கூட ரொம்ப க்ளோஸப்பாக அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்போ மாஸ்டர் ஆகிட்டு எஸ்எஸ்ஆர் படங்கள் மணி மகுடம், குழந்தைகள் கண்ட குடியரசு, இந்த மாதிரி படங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டரும் பணியாற்றிருக்கிறாங்க. அப்புறம் அண்ணன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அண்ணனையும் மெட்ராஸில் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக சேர்ந்தார். அவரும் சின்ன வயசுலேருந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து எம்ஜிஆர் படங்கள் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டூ போட்டிருந்தாங்க. அண்ணன் பேர் ஜெயமணி. சின்ன அண்ணனும் சென்னைக்கு அதே மாதிரி ஸ்டண்ட் தொழிலில் அவங்களும் ஈடுபட்டாங்க. அப்புறம் நானும் படித்து முடிச்சுட்டு வேறு வேலை தெரியலன்னா பரம்பரை தொழிலான இந்த ஸ்டண்ட் யூனியனில் சேர்ந்து நானும் ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு குருவாக இருந்து இந்த மாதிரி பஞ்சு பண்ணும் போது நேரில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் பஞ்சு பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி நின்று பஞ்சு தான் பண்ணணும். அவங்க மேலே படக்கூடாது. ஸ்டமக்கில் குத்தும் போது இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி மேலேருந்து கீழே ரோல் பண்ணுறது, சைடு ரோலு, பல்ட்டி அடிக்கிறது, ஸோ இந்த டைவ் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டண்ட் தொழிலுக்கு உள்ளே வந்தோம். ஏன்னா உள்ளே நம்ம கற்றுக்க முடியாது இந்த மாதிரி தொழில்களை அதனால் நாங்கள் கற்றுக்கிட்டு ஆர்டிஸ்ட்லாம் அடிச்சு தூக்கி விட்டாங்கன்னா நம்ம எகிரி பாலிங் பண்ணும்போது, ஸோ இதனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பையும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் நாங்கள் ரெடியாகி வந்த யூனியனில் சேர்ந்தோம். நாங்கள் முதல் மாஸ்டர் எனக்கு பெப்சி விஜயன் மாஸ்டர். அவங்கக்கிட்ட எவ்வளோ ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக பண்ணேன், அவருக்கு உதவியாக போனேன். அதுக்கப்புறம் தியாகராஜன் மாஸ்டர் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு பெரிய மாஸ்டர், அவங்கக்கிட்டையும் நான் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக போனேன். முக்கால்வாசி அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக நம்ம ஸ்டண்ட் சிவா மாஸ்டர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தவங்க. அவங்கக்கிட்ட பர்மனெண்ட்டாகவே நான் அவர் கூட ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாகவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட பிதா மகனுக்கு செலெக்ஷன் அப்படின்ட்டு செங்கல்பட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 20-25 பேர் போயிருந்தாங்க அந்த ஒரு ஃபைட்டுக்காக. சார் வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு. நான் தொப்பிலாம் காட்டினோன்னு என்னை பார்த்தோன்னா அவருக்கு அதாவது வித்தியாசமான பொருளை பார்த்தா பாலசருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்தோன்னா என்னடா ஒன்றுமே இல்லை, முடியே இல்லை, புறங்கிற எதுவும் இல்லாமல் பிளாங்காக இருக்கிறான்னா, சரி இவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணானுங்க, என்னை அதில் யூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு சண்டை காட்சி வரும். விக்ரம் சார் அடிக்கும்போது அவர் என்னை அடித்து போட்டு லாஸ்ட்டில் என் மேலே வாயை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி அந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு நல்ல பேர் கிடச்சிது அந்த படத்தில். பாலசார் அதுலேருந்து என்ன பண்ணார், அந்த படம் முழுவதுமே என்னை கூட கூட்டின்னு போயிட்டு அவருக்கு கூட வச்சுக்கிட்டு ஃபைட் எடுக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக இது பண்ணி எனக்கு ரொம்ப அன்பாக பழகி ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு ரொம்ப க்ளோஸ்அப் பண்ணிட்டு மாதிரி ஆகிட்டார் பாலசார். நான் அப்போது ஸ்டண்ட் சிவா மாஸ்டருக்கு ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ மாஸ்டருக்கு ஒரு ஃபோன் இந்த மாதிரி ராஜேந்திரன் அனுப்புங்க, அவருக்கு சீன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி மாஸ்டர் நான் நினச்சேன் பிதாமகனில் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவரும் என்ன பண்ணார், அவரும் கேமராமேன் சார் ஆர்தர் வில்சன் சாரும் ஒரு கேரவனில் இட்டுன்னு போய் உட்கார வச்சு இந்த படத்துக்கு நீ தாண்டா வில்லன், நீ தாண்டா பண்ணுங்கணும் அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டேன். இல்லை சார், என்ன சார் நீங்கள் உடம்புல ஒன்றுமேல முடியல, ஒன்றும் இல்லை, ஒல்லியாக இருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் பார்த்தா பயங்கரமாக 6 அடி ஹைட்டில் வில்லன் பயங்கரமாக இருப்பானுங்க, நம்மளை என்ன சார் இந்த மாதிரிலாம் தப்பாக காமெடி பண்ணாதீங்க சார் அப்படின்னா.
இல்லை அவர் சொன்னார், இல்லைடா இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களை வச்சு நான் படம் எடுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு வந்து எனக்கு கிளைமாக்ஸ் ஃபைட்டு ஒரு பெரிய ஃபைட்டரா, 1 மாதம் இருக்குது அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட்டு நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஃபைட்டர் சார் நான் பயங்கரமாக பண்ணுவேன் சார் அப்படின்னா. சரி நீ ஃபைட்டு பண்ணுறா, மற்றபடி சீனி டைலாக்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வில்சன் சார் சொன்னார், நாங்கள் தானே எடுக்க போகிறோம், அவர் தான் டைரக்டர், நான் தான் கேமராமேனு, அப்புறம் நீயா கவலைப்படுற பண்ணிக்கோ அப்படின்னாரு. சரி அதுலேருந்து 2 கட்ட மனசில் பண்ணேன். உண்மையிலே எனக்கு வந்து உண்மையிலே என்ன சொல்லணும்னு தெரில. பலம் சார் என்னை வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு நிற்க வச்சிட்டாரு. பெரிய விஷயம் அது. என்கிட்ட வந்து உண்மையில் நடிகர்னே அவர் பழகலை. அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். நான் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவார். எப்படி இந்த மாதிரி நீ உடம்பை மெயின்டெனன்ஸ் பண்ணுற, எப்படி என்ன இந்த சாப்பாடெலாம் உனக்கு போதுமா, யாரோ என்னென்னவோ சாப்பிட்றாங்க, நீ சும்மா அந்த பூரி இட்லிலாம் சாப்பிட்டுருக்கிறியா, இது உன் உடம்புக்கு செட் ஆகுமான்னு கேட்டார். இல்லை சார் நான் அப்படியே பழகிட்டேன்னா, இது சாப்பிட்டாலும் அப்படி தான் இது பண்ண சார், நான் டெய்லி எக்ஸசைஸ் மட்டும் கண்டினியூ பண்ண சார், அதெல்லாம் சார் என் உடம்பை நான் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன் சார். எனக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் சார், வயிற்றுக்கு ஒரு பாதி வயிற்றுக்கு தான் சாப்பிடுவேன் சார் அப்படின்னா. எதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற, அப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க, நீயே சாப்பிட முடியல சார், ஃபுல்லாக சாப்பிட்டா நம்ம உட்காந்தா எதிரிக்க முடியாது சார், அப்புறம் ஓனா பெஜார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அதனால் ஒரு பாதி பேர் சாப்பிட்டா எப்போவுமே அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் நம்ம பாடி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார் அப்படின்னா. கேட்டு சந்தோஷப்படுவார். அப்போ நம்மகிட்ட வந்து நல்லா ஜாலியாக ஜோக் அடிப்பார். எனக்கு அவர் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு இல்லை. ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி தான் அவரும் பழகுவார், நானும் அந்த மாதிரி தான் பழகிருக்கிறேன். ஆனால் வெளியே சொல்கிறாங்க அவர் அப்படி இப்படின்றாங்க, நான் அந்த மாதிரி அவரை அந்த மாதிரி இதில் நான் பார்த்ததில்லை. அவர் நான் இல்லை உண்மையிலே நான் கடவுள் நான் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சில. சாதாரண போய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த கேமரானுடைய இது எல்லாமே சேர்ந்து டைரக்டருடைய அந்த ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கே என்ன நம்ப முடியல, நானடா இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்து பயந்துட்டாங்க, என்னங்க நீங்கள் இதுவரை ஒன்றுமே சொல்லலை, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் நல்ல கேரக்டர் தான், ஸோ டைரக்டர் தான் என்ன அந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி பப்ளிக்லேயே நம்மளை பார்த்தா ஒரு மிரண்டு போன பார்வை, ஐயோ என்னடா உண்மையிலே இந்த மாதிரி தான் பசங்களை கையை வச்சு ஓடி போனேன் அப்படின்ற மாதிரி நான் பேசப்படலாம். சில பேர் பயந்து போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன்னா. எனக்கு வந்து உண்மையிலே சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் கொண்டு போய் நிற்க வச்சது ஃபஸ்ட்டு நான் கடவுள் படம் தான். ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினேன் நம்ம கலைஞர் அவர்கிட்ட. இனிமேல் என்னெல்லாம் மறக்க முடியாத விஷயம். எனக்குன்ட்டு இல்லை, என் குடும்பத்தையே ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை அந்த படம் பண்ணுது. அந்த பஞ்ச பரதேசி பயலுக்காக நான் தேவைக்காகங்கிற ரிஸ்கான ஷாட்னா நம்ம நான் கடவுள் படம் தான் எனக்கு ரொம்ப ரிஸ்கான ஷாட் படம். இப்போ ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ படம் பண்ணிட்டேன், ஆனால் இந்த படம் நம்பது ஒரு எக்ஸ்டர்னரி. அதில் வந்து 1 மாதம் ஃபைட் எடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு 6 அடி 7 அடி உடம்புல போடும், குளிக்க முடியாது, படுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு இக்கட்டான சூழலை இது பண்ணேன். அதில் வந்து இந்த பாறைகளில் ஓடுறது, வழுக்கிற பாறைகள் எல்லாமே வழுக்கினா மிஸ் ஆகும் கீழே தண்ணி. ஸோ இந்த மாதிரி பாறைகள் ஃபைட்டு ஒவ்வொரு வாட்டி அடிக்க போதெல்லாம் எனக்கு உடம்புல உள்ளதெல்லாம் இதாகும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த படம் பண்ணதுனால இப்போ இந்த லெவலில் அவங்க உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையிலே நான் கடவுள் எனக்கு வந்து பெரிய நல்ல ஒரு நம்ம ராஜா சாரை போய் பார்த்தா அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு நீங்கள் பண்ணுங்கண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இல்லை சார் காமெடிக்கும் என் மூஞ்சிக்கு செட் ஆகாது சார், நான் வந்து சும்மா கத்துறது அடிக்கிறது வெட்டுறது இந்த தான் சார் எனக்கு வந்து பழகி போச்சு சார், காமெடிலாம் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார், ரசிக்கிற அளவுக்கு எப்படி சார் என் மூஞ்சி இருக்குது அப்படின்னா. காமெடினா அந்த மாதிரி காமெடிலாம் டைலாக்கில் வர பேர் தான், நீங்கள் மாமலாம் நீங்கள் மாதிரி பேசுங்க, டைலாக்கை நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னடா இப்படி சொல்கிறாரு, சரி சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போய் அந்த படம் பண்ணேன். படம் பண்ணி முடித்தா சின்ன குழந்தைங்களாம் நம்மளை பார்த்தா வா தளபதி வாப்பா அப்படின்றானுங்க, பைக்கில் போனால் வா தளபதி அப்படின்றானுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நான் கடலுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஜனகிட்ட ரீச் ஆன படம் அந்த படம் தான். பாலாசர் அப்படி இது ரொம்ப பெரிய மற்றும் ராஜா சார் இந்த மாதிரி இதில் உண்மையிலே 2 பேர் தான் என்னோடய லைஃப்பில் வந்து நல்லா எனக்கு வந்து இன்கிரேட் பண்ண கொடுத்தவங்க. அவங்க சந்தானம் சாரை கூட அப்போல்லாம் சந்தானம் சாரை கேள்விப்பட்டு பார்த்ததில்லை. பார்த்தா அவர் பேசுகிற பேச்சு பார்த்தா நம்ம பேசி முடிச்சுன்னு அடுத்த பேச்சு பேசும்போது நம்மளுக்கு நம்ம டைலாக் மறந்துடுது. அவரை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது.
அப்புறம் சொல்லுவார், ஆனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிக்காதீங்க, நான் அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்கள் உங்களோட இதை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நானும் பண்ணேன். அவர் கூட பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி லைன் அவர் கூட தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சந்தானம் சார் காமெடிஸ் எல்லாம் பண்ணுறது. நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு இவன் தான். எனக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஏன்னா நானும் ஃபைட்ரு, நம்ம அந்த இதில் வந்து அந்த சண்டை கிட்ட போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காமெடின்றதும் அது ஒரு பாதி இது ஒரு பாதின்ற மாதிரி தான். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஆக்ஷன் தேவைப்படுது. காமெடின்னும் போது இந்த மாதிரி மேட்ரு பண்ணும்போது ஜனங்க மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருக்குது. ஆக்ஷனோட அதிகமான பேர் அதிகமாக படம் பார்க்கலானோட இந்த காமெடி படங்கள் வரும்போது அதிகமாக பார்க்குறாங்க. டிவியில் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வரும்போது மக்கள் மத்தியில் வந்து நம்ம எப்போவுமே மனசில் நிற்கிறோம். பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியுது. ஸ்கூல் பசங்க கூட நம்மளை பார்க்கும்போது ஆனால் தலைவா அப்படின்றானுங்க. பெரிய சந்தோஷமாக இருக்குது. பட் அதனால் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். என்னாச்சு சிங்கக்குட்டி அழக்கூடாதுப்பா. ஒரு சின்ன போர்ஷன் தான், ஆனால் இருந்தாலும் விஜய் சார்னும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அவர் கூட ஒரு ஃபைட்டிங் காட்சியில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கம்போசிங் பண்ணி அவர் கூட பண்ணும்போது அவரும் ஈக்குவலாக பண்ணும்போது 2 பேருக்கும் ரொம்ப காம்பினேஷன் இருந்துச்சு. அப்புறம் சொன்னால் சார்கிட்ட, சார் ரொம்ப அவங்க கூட பண்ணது எனக்கு வந்து என்னுடைய பெரிய குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போனார். அஜித் சார் கூட வந்து நான் இப்போ ஆர்டிஸ்டாக வந்து அவர்கிட்ட பண்ணல. ஃபைட்டாக இருக்கும்போது ஆசை படத்தில் மாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக போனேன், தியாகராஜன் மாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக போனேன். அப்புறம் ஏகன்ற படத்தில் சிவா மாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக போனேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆசை படத்தில் பண்ணதை பார்த்த உடனே அவர், ஆனால் உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி அவர் கூட ஸ்டில்லாம் எடுத்து ரொம்ப இது பண்ணார் எனக்கு. அதனால் இன்னொரு ஆர்டிஸ்டாக இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அஜித் சார் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கல. உங்களால் சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூர்யா சார் கூட பண்ணும்போது எனக்கு ஏற்கனவே எனக்கு ஃபைட்டாக இருக்கும்போது அவர் கூட பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அவர் கூட பண்ணேன், நல்லா பண்ணார். எனக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு வந்து ஃபைட்டு பெரிய ஃபைட்டில் நான் சொன்னேன், சார் உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஃபைட் பண்ணுவேன் சார். என்ன சார் 1 அடி 2 அடி என்னும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தவங்க கூட இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நானும் பண்ணுறேன் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் சொன்னார், இல்லைப்பா இந்த படத்தில் வந்து கேரக்டர் இந்த மாதிரிப்பா, அதனால் வந்து நம்ம அடுத்த படம் பண்ணும்போது நம்ம பெருசாக பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. அதே மாதிரி தலையை மண்ணில் ஒன்று அமுக்கிற மாதிரி ஒரு சாட்டு ஒன்று வரதில்லை. அவர் என்ன பண்ணார், நீ மெதுவாக பண்ணிக்க போகிறாரு. நான் என்ன பண்ணேன், அவர் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு முரட்டத்தனமாக உள்ளே போட்டு மூஞ்செல்லாம் போட்டு தேய்ச்சேன். தலையிலலாம் கொஞ்சம் சொரிஞ்சு கொஞ்சம் இதாகிடுச்சு. திட்டார் அவர், என்னப்பா நம்ம பண்ணுறோம் சினிமா தான் நம்ம பண்ணுறோம், இவ்வளோ முரட்டத்தனமாக ஏமா பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணும்போது நான் வந்து சாதாரண பண்ண எஃபெக்ட் இருக்கா சார், இந்த கேரக்டருக்கு நான் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு மனசில் ஃபீலிங் இருக்குது சார், நான் போக முடியல சார், கல்விலாம் தடுக்குது சார், முடிஞ்சளவு நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தட்டி கொடுத்துட்டு, என்ன பார்த்து அவங்களாம் பண்ணாதீங்க உடம்பு பார்த்துங்க அப்படின்னாரு. பெரிய விஷயம், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வேணும் சார். போலீஸ் ரவுண்டா. Why? You know arrest. I arrest. What should we do now? You know run. எனக்கு அட்லீஸ்ட் சார் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு முகப்புத்தகன்ற ஒரு ஆட் பில்லியன் ஒன்று பண்ணேன். அதில் வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோ. அதில் ஒரு சின்ன மேட்டை தான் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது. அப்புறம் ராஜாராணி பண்ணும்போது என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இதில் ஒரு சப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து பேண்ட்டு சர்ட்டு நான் கோட்டு சுட்டுனா கண்ணாடியெல்லாம் மாட்டி ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே பெஜராக போச்சு எனக்கு. ஏன்னா வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு பேர்பாடியில் போயிட்டு கத்தி தூக்கி வெட்டி கிட்டிலாம் பண்ணிவிட்டு கோட்டு சுட்டுடும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஓதுறது. ஆனால் சரி சந்தோஷம் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சட்டை வந்து இந்த ஹோல்ஸ் வேகன் கம்பெனியில் வச்சுருந்தாங்க. கோட்லாம் போட்டு என்னை பார்த்துட்டு நானே கண்ணாடியில் பார்த்து நானே பயந்து போயிட்டேன், என்னடா நம்மளோட இது இவ்வளோ ரிச்சாக இருக்கிறவன்ட்டு. சாட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி தூக்கி விட்டான்னா இன்னும் பெஜராகி போச்சு. அது ஒன்று எனக்கு வந்து மறக்க முடியாத விஷயம் அட்லீஸ்ட் சார் தான். அதே மாதிரி அதில் வந்து எல்லாத்துலேயுமே தமிழ் பேசியிருப்பேன். அந்த படத்தில் இங்கிலீஷ் பேச வச்சார் அவர். ஆர்யா சார் பேசும்போது இந்த மாதிரி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி மேரேஜ் ஆகி போச்சுன்னா சூப்பர்ப்பா 5000 இன்க்ரிமெண்ட்ப்பா அப்படின்னா, நோட் பண்ணிக்கணும் லேடிஸ் பக்கத்தில் எனக்கு அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டரில் வந்து அட்லீஸ்ட் சார் அப்பப்போ வந்து எடுத்து கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பேசிக்கினேன், இந்த மாதிரிலாம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கேட்டு நான் பண்ணேன். அதே மாதிரி ஃபன்னி கைஸ் அப்படின்னு அதே கண்டினியூ பண்ணார் படத்தில், ஃபன்னி கைன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்ன மேட்டர் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி எனக்கு பெரிய விஷயம் கிடச்சிது. அவர் கூட இன்னும் வரப்போகிற படத்திலலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. கோகுல் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் ரவுத்ராம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு, ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நல்லா ரப்பா கையில் கத்தி வந்து மிஸ் ஆகாத அளவுக்கு கையில் சுற்றி
அந்த மாதிரி ஜீவா சார்கிட்ட ஃபைட் பண்ணேன். நல்ல பேர் கிடச்சிது எனக்கு. அப்புறம் அவரே என்னை கூப்பிட்டு அடுத்த படம் பண்ணுறப்பா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதே கிடையாது, உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் கூட உள்ள ஆர்டிஸ்ட் நல்லா பேசுவார், ஆனால் நீங்கள் உங்களோட பேச்சு கிடையாது, ஆனால் அவரை பார்க்குறது ரியாக்ஷன் பண்ணுறது ஐயோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷனில் தான் உங்களுக்கு மேட்ரு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னா. அதே மாதிரி அந்த படத்தில் போனால் இந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறது, பேசுகிறது, அவர் முடிய பிடிச்சி மோந்து பார்த்துட்டு தண்ணி அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கலான பேண்டெல்லாம் கொடுத்தாரு. பண்ணேன், நல்லா பண்ணேன். லவர்கிட்ட பேசுகிறது, எமோஷன் ஆகி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இப்போ வர்ற படங்கள் எனக்கு வித்தியாசமாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு டைரக்டரும். கோகுல் திறந்தால் இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தாரு. எனக்கு படத்தில் வந்து சொல்ல போடுற மாதிரி என்னுடைய இதே சொன்ன பேசுனாங்க. பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆறாமலை பாட்டு நான் இதுவரை அந்த பாடம் பார்த்ததில்லை. ஆனால் ஆறாமலை பாடம் பார்க்க சொன்னாங்க. ஒரு 4 ஜோடி அந்த பாட்டை போட்டு பார்த்தேன். எல்லா பாட்டும் எனக்கு செட் ஆக முடியும். ஆறாமலை மட்டும் எனக்கு காதில் விழுந்தா மாதிரி அது ஆறாமலை 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 அதே முடிச்சு நைட்டு இது பண்ணிட்டேன். ஆனால் நைட்டில் தான் அதை எடுத்தாங்க ஷூட்டிங்கு பட்டினம் பக்கத்தில். இந்த மாதிரி கத்தும் போது பக்கத்தில் இருந்து இப்போ ஆளுங்களாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க, தூக்குறவங்களாம். ஏன்பா என்னப்பா நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கேப்பா, அறிவில்லப்பா அப்படின்னாங்க. இல்லை சார் ஷூட்டிங்காக கத்துறா சார் அப்படின்னாங்க. அப்புறம் திட்டிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிக்கலான மேட்டரில் படமானது அந்த படம். நல்லா எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா மிஸ் பண்ணிடுறாங்க. ஷூட்டிங் டைமில் போனோம்னா நம்மளை விட மாட்டேன்றாங்க, கையெழுத்து கேட்குறாங்க, போட்டோ கேட்குறாங்க, தொப்பியை கட்டிட்டு கொடுக்க ஸ்டில் என்னங்க தொப்பியோட கொடுக்க, இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வருது. இப்படியும் வருது. இன்னும் சில இடத்துல வந்து நான் வந்து அவங்க நேற்று அவங்கள பார்த்து அடிச்சிருப்பேன். ஏன்பா நான் கேட்டேன், நான் நேற்று நான் கடவுளில் பார்த்தேன், போதையில் இருந்தேன், அந்த பசங்களெலாம் அப்படி போட்டு மெரிக்கிறதுல கொள்ளலாம் பார்த்தா பக்கத்தில் தான் அப்போவே வெட்டியிருப்பேன். எனக்கு ஏன் முன்னாடியே சொல்கிறாங்க. எனக்கு அப்போ வர பையன் எனக்கு என்னடா திடீர்னு இந்த மாதிரி இடம் மாதிரி அடிக்கிறேன் போதில் பயந்து இந்த மாதிரிலாம் பேச இந்த மாதிரி சில சிக்கல்கள் வருது. சந்தோஷமாக வருது. ஆனால் எல்லாருமே என்னை ரசிக்கிறாங்க. என்னுடைய காமெடி, என்னுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து யதார்த்தமாக ஒரு ஒரிஜினலாக தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனதளவில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு நடிகை இது ரொம்ப பிரச்சனையான மேட்டர் தான். இருந்தாலும் நயன்தாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அழகு எல்லாமே, அவங்களுடைய டைலாக் டெலிவரி, ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவரை நேரில் சந்தித்து பேசுறது கிடையாது. இருந்தாலும் டிவி மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.